வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. இதுக்கு முன்னால பார்த்த எபிசோட்ல 70 வயது இளைஞர் பற்றியும் அவர் எப்படி அதிகாரமா அடாவடித்தனத்தோட வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னும் பார்த்தோம். இந்த 10வது எபிசோட்லயும் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். தன் குடும்பத்தோட சண்டை போட்டுட்டு ஊருக்கெல்லாம் உதவி செய்யறாரு இல்லையா, அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி சந்தோஷமா இருந்தாருன்னு பார்க்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ நாட்டின் உபதளபதி, அந்தணன் ஆயினும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாயிற்று. உலகத்தில் இல்லாமல் இறந்து போய் உலகத்தை ஆழ்ந்து கவனிப்பது ஒரு சுகம். இந்த வயதான வள்ளல் இருக்கிறாரே, இவர் செய்வதில் சில அடாவடித்தனமாக தெரிந்தாலும் அதில் அன்பு, கருணை இருந்தது. அவருடைய ஊரிலிருந்து சற்று தொலைவில் வனப்பகுதியில் மான்களுக்கு குடிக்க நீரில்லை என்று சொன்னபோது கெட்டியான கரைகளுடன் ஒரு குளம் அமைக்கப்பட்டது. உள்ளூரில் உள்ள மாடுகளுக்காக நீர்த்தொட்டி அமைக்கப்பட்டது. அவரை ஒரு சிங்கக்கழக கூட்டம் தங்கள் அங்கத்தினராக சேர்த்தது. நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டது. இவரும் உள்ளூரில் முதன்மையான மாணவனுக்கு 1,00,000 ரூபாய் மேற்படிப்புக்காக வழங்கினார். அடுத்த 10 வருடங்கள் இது போன்ற பரிசளிப்புகள் தொடர வேண்டும் என்று நிதி ஏற்படுத்தினார். 2வதா வர்றவனுக்கும் கொடுக்கலாமே என்று யாரோ சொன்னார்கள். இல்ல, தர முடியாது. அத்தனை பசங்களும் முதல்ல வர்றதுக்கு முண்டியடிக்கணும். 2வது வர்றவனுக்கு அரசாங்கம் கொடுக்கிற பரிசு போதும். போதாதுன்னா நீங்க யாராவது கொடுங்க சட்டென்று சொன்னார். 2வதாக 3வதாக வருகிற மாணவர்களுக்கு சிங்க கழகம் பரிசு தர முன் வந்தது. நானே தரேன்னு சொல்லியிருந்தா நீங்க சொரிஞ்சுக்குன்னு சும்மா இருப்பீங்க. இப்ப பாருங்க, உங்களையும் சேர்த்துட்டேன்ல. அவர் பெரிதாக சிரித்தார். சுற்றியுள்ளவர்கள் அசட்டு சிரிப்பு சிரித்தார்கள். சொத்தை வித்துட்டு சன்னியாசியா போயிட்டான்னு கதையில சொல்வாங்க. அது என்னன்னு இப்பதான் புரியுது. தானே வச்சிருந்தா தானே தப்பா சம்பாதிச்சதுன்னு குத்தம். தூக்கி தெருவுல போட்டுட்டா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா ஏமாத்தினது மறந்து போயிடும். நெருங்கிய நண்பர்களிடம் பேச அவர்கள் வாய் அடைத்து நின்றார்கள். உள்ளூர்ல தான் உதவி செய்யணுமா, வெளியூர்ல செய்யக்கூடாதா? யாரோ அவரிடம் மெதுவாக கேட்டார்கள். யாருக்குன்னு சொல்லுங்க. அனாதை குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அவங்க ரொம்ப அழகா செய்யறாங்க. அப்படியா, போய் பார்த்துட்டு வருவோம். அவர் நண்பர்களோட போனார். அந்த குழந்தைகளுக்கு நடுவே உட்கார்ந்து குதூகலமாய் உணவு உண்டார். மிக சுமாரான தொகையை நன்கொடையாக தந்தார். பெருசா தருவீங்கன்னு பார்த்தேன். ஏன் நீ என்னையே கை காட்டின்னு இருக்க? இல்லையா, நல்லா செய்ய வேண்டிய இடத்துல சுமாரா செய்யறீங்களே அப்படின்னு தான் கவலை. கவலைப்படாத, என்கிட்ட வேற ஒரு திட்டம் இருக்கு. என்ன? இதே மாதிரி நாம ஒண்ணு ஆரம்பிச்சா இன்னும் புறம்போக்கு நிலம் இருக்கு, தென்னந்தோப்பு இருக்கு. தென்னந்தோப்பு வித்து புறம்போக்கு நிலத்துல இப்படிப்பட்ட பசங்க தங்குறதுக்குன்னு கட்டிடம் கட்டினா என் புத்திய செருப்பால தான் அடிக்கணும். நான் அல்பத்தனமா பேசுறேன். அது பரவாயில்ல, நீங்கெல்லாம் கூட்டிட்டு போறதுனால தானே இந்த எண்ணம் வந்தது. என் பேச்சுக்கு கோவப்படாம இத நல்லா நிர்வாகம் பண்ற திறமையான ஆளை கொண்டு வரணும். நண்பர்கள் தேடி சலித்து 2-3 பேரை கொண்டு வந்து காட்டினார்கள். அந்த 3 பேரையும் அவர் சேர்த்து கொண்டார். அந்த ஊர் எல்லையில் மலையடிவாரத்தில் ஆற்றோர சலசலப்பில் பெரிய மைதானத்தில் பூச்செடிகள் நிறைந்த தோட்டத்துக்கு நடுவே அந்த கட்டடம் எழும்பியது. திறந்து வைக்க மந்திரியை கூப்பிடலாமா? வேணாம். அரசாங்க அதிகாரி? வேணாம். நீங்களே திறந்துடுறீங்களா? இல்ல, 4-5 புள்ள பெத்த அப்பா நாத்தா இருப்பாங்க, அவங்கள வச்சு திறக்கலாம். அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை நல்ல அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணி கட்டிடம் திறக்கட்டும். நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க. பல பேர் அவர் காலில் விழுந்து கண்ணீர் விட்டார்கள். அட என்னப்பா, சும்மா பெருசு பண்ணிட்டு. நீங்க எவ்வளவு கும்பிட்டாலும் எனக்கு கர்வம் வராது. இந்த பூமியில நம்மளுதுன்னு ஒரு துரும்பு கூட கிடையாது. ஒத்த பிள்ளைக்கு இத்தனை சொத்து கொடுத்தா என்ன பண்ணுவான்? 1க்கு 2 சின்ன வீடு வச்சுக்குவான். குடும்ப பெண்ணை கெடுப்பான். என் பிள்ளைய காப்பாத்திட்டேன், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களையும் காப்பாத்திட்டேன். இல்ல, எனக்கு புரியலங்க. இந்த ஆள் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன்னு சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு?
இவ்வளவு கடுமையா பேசுறாரு? நல்லா பேசலாம். என்ன சொல்ற? இருக்கப்பட்டவன் பேசுறான். என்னம்மா கொடுக்கறான் பாரு. உனக்கு வருமா எனக்கு வருமா இந்த புத்தி? ஏங்க, மத்த ஊர்ல நடக்கிற மாதிரி மஞ்சு விரட்டு நம்ம ஊர்லயும் நடக்கணும். நண்பர்கள் அவரிடம் மஞ்சு விரட்டு பற்றி 1 மணி நேரம் பேசினார்கள். வீர விளையாட்டு என்று சொன்னார்கள். ஆமா, 48 பேரை குத்தி குடல் சரியும். அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும், வேன் வேணும்பீங்க. பின்னாடி போறதுக்கு கார் வேணும்னு வீங்க. டாக்டரை கொண்டாந்து பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு வீங்க. பொத்தி வைக்க மருந்து, சுத்தி கட்ட துணி அப்படின்னு கணக்கு காட்டுவீங்க. வேலியில போற ஓனான் எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிறதா? எனக்கு இஷ்டமில்லை. வீர விளையாட்டு விளையாடுறவங்க விளையாடுற இடத்துக்கு போங்க. இந்த கிராமம் அமைதியா இருக்கட்டும். சிறிது நாட்கள் கழித்து வீர விளையாட்டை புறக்கணித்ததற்காக அவருக்கு கொலை மிரட்டல் கடிதம் வந்தது. அந்த கடிதத்தின் நகலை ஊர் முழுவதும் ஒட்டச் செய்தார். காவல்துறைக்கு கடிதம் எழுதினார். வீர விளையாட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒட்டு மொத்தமாய் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். இதுல எவனோ ஒருத்தன் அசிங்கம் பண்ணிட்டான், நாங்க கேட்டது தப்பு, மன்னிச்சிருங்க என்று கை கூப்பி விட்டு போனார்கள். நல்லா பாடுறவங்க ஆடுறவங்களுக்கு ஏதாவது செஞ்சு உற்சாகப்படுத்தலாமா? சிங்கக்கழகம் கேட்டது. இல்ல, ஓடுறவங்களுக்கு கொடுக்கலாம். ஆடுறவங்க பாடுறவங்கள ஜனங்களே கொண்டாடுது. ஓடுறவனை யாராவது கொண்டாடுறாங்களா? சோத்துக்கு இல்லாத தேசமெல்லாம் ஜெயிக்கிறான், நமக்கு முடியலையே. ஏன்? ஆடுறவனுக்கும் கிடையாது, பாடுறவனுக்கும் கிடையாது. யார் நல்லா ஓடுறானோ அவனுக்கு தரேன். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, இந்த நாட்டுல இருந்து யாரை தேர்ந்தெடுத்து உலக போட்டிக்கு அனுப்புறாங்களோ அவனுக்கு நான் 5 லட்சம் தரேன். ஜெயிச்சுட்டு வந்தா 10 லட்சமா தரேன். ஓடுவதில் தேராத இளைஞர்கள் வாய்ப்பிழந்தார்கள். உயரம் தாண்டுதலில் ஒருத்தன் வெள்ளி பதக்கம் வாங்கினான். வள்ளல் அவன் வீட்டுக்கு போய் கட்டி கொண்டார். அடுத்த வருஷம் தங்கம் வாங்கிடுவியா? எவ்வளவு தேவைப்படும் உனக்கு? வருஷத்துக்கு 3 லட்சம் செலவாகுமா? 5 வருஷம் 15 லட்சம் ரூபாய் வச்சுக்க, கொடுத்து விட்டு வந்தார். ஊர் கூடி பாராட்டு விழா ஏற்பாடு செய்தார்கள். அவர் நடுநெசியில் ஊரை விட்டு கிளம்பி வடக்கே காசிக்கு போனார். அங்குள்ள தமிழ் பேசும் அந்தணர்களுடன் உட்கார்ந்து இந்த ஊரை பற்றி சொல்லுங்க என்று ஆவலாக கேட்டார். அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்த அந்தணர்கள் அவருக்கு விவரமாக சொன்னார்கள். காசி தேசம் பைரவ கஷேத்திரம் என்று சொன்னார்கள். கால பைரவர் பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். கூட்டி போய் தரிசனம் செய்வித்தார்கள். இவரை எதுக்குங்க கும்பிடுறது? ஜெயிக்கிறதுக்கு, பகைவரை அழிக்கிறதுக்கு. இமயமலையெல்லாம் காவல் காக்குறாங்களே நம்ம படை வீரர்கள், அவங்களுக்கு என்ன பண்ணுனா நல்லது என்று விசாரித்தார். யாகம் பண்ண சொன்னார்கள். மிக பெரும் பொருட்செலவில் தேசத்தை காக்கின்ற படை வீரர்களுக்காக 41 அந்தணர்களை வைத்து வேள்வி நடத்தினார். அவர் தன் சந்தோஷத்திற்காக நிறைய செய்தார். மற்றவர்களை கலவரம் மூட்டுவது அவருக்கு பிடித்திருந்தது. திடீரென்று 10 பேரோடு அரிவாள் போன்ற ஆயுதங்களோடு தெருவில் வேகமாக போனார். ஊரே வெளியே வந்து பார்த்தது. என்னங்க என்று கேட்டது. கேட்டவனை புறந்தள்ளி அவர் வேகமாக நடந்தார். யாரோ கிராமத்து காவலர்களுக்கு தகவல் சொன்னார்கள். காவலர்கள் சுற்றி வளைத்து கொண்டது. என்னங்க, என்ன பண்றீங்க? சும்மாங்க, காலார நடக்கிறேன். என்ன ஆயுதம்? இது ஆயுதமும் இல்ல, ஒன்றும் இல்ல. குறும்புத்தனத்துடன் பேசினார். என்ன சொல்றீங்க? ஒருவன் கையில் இருந்த அரிவாளை காவல்துறை பிடுங்கி போட்டது. கீழே விழுந்ததும் அந்த அரிவாள் 2ஆக உடைந்தது. எல்லாம் அட்டை கத்திகள், ரப்பர் கத்திகள், பார்ப்பதற்கு தத்ரூபமாய் நிஜம் போல இருந்தன. நம்ம ஊர்ல சினிமா ஷூட்டிங் நடந்ததுல, அப்ப இந்த மாதிரி 4, 5 வச்சிருந்தானுங்க. நான் அதை வாங்கிட்டேன். இன்னும் 10, 12 கொண்டாந்து கொடுத்துட்டு போனா. சும்மா எடுத்துட்டு ஊர்ல ஒரு ரவுண்டு வந்தேன், ஊர் என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்கு. சில பேர் என்ன குரங்குன்னு திட்டுறாங்கய்யா. அனுமன் கிளம்பிடுச்சுன்னு பேசுறானுங்க. யாரோ என்கிட்ட வாங்கி தின்னவன் போட்டு கொடுத்துட்டான். யாருங்க போட்டு கொடுத்தது? காவல்துறை காட்டி கொடுத்தவரை போட்டு கொடுத்தது. தன்னை அவமானப்படுத்திட்டான்னு அவன் மீது வழக்கு தொடர்ந்தார். உலகத்துல எல்லாரும் நல்லவன்னு சொல்றீங்களே, இல்லைங்கிறேன். என்கிட்ட எவ்வளவு வாங்கி தின்னுருக்கான் தெரியுமா? எத்தனை சுலபமா போட்டு கொடுத்துட்டான் பாருங்க. நாம எத்தனை நல்லது செஞ்சாலும் நமக்கு கெடுதல் செய்ய மனுஷால் உண்டு. இதான் வாழ்க்கை.
நல்லவனா வாழறது கஷ்டமே இல்லை, கெட்டவனை சகிச்சுட்டு வாழணும், அதான் கஷ்டம். இவனை பார்க்கறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. பெரிய அருவாள் எடுத்து ஒரே போடா போட்டு தள்ளிடலாமான்னு பார்க்கிறேன். அவன் காலை பிடித்து கொண்டு கதறினான். அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. சில பேர் மனசுக்குள் குரங்கன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதையும் அவரால் உணர முடிந்தது. நம்ம கிராமத்திலிருந்து எல்லோரும் பட்டணம் போனோங்க. பெரிய கடல், நிறைய மணல், கூட்டமான கூட்டம். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கிடைக்கல போங்க. அங்க இருக்கிற ஜனமே தண்ணிக்கு அல்லாடுது. வெயிலான வெயில், குழந்தைங்க தவிக்குது. ஒருத்தன் தண்ணி வச்சிருந்தான், கேட்டா கொடுக்க மாட்டேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவாங்களா? தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னு சொல்வமா? இப்படி சொல்லிட்டா நீ உத்தமனா? அவனை குறை சொல்லிட்டா நீ நல்லவன் ஆயிட்டியா? எதுனா செய்யணும். எதுனா செய்யணும். கடற்கரைக்கு போகும் வழியெல்லாம் கருப்பு கருப்பாய் புதுவிதமான நீர் தொட்டிகள் கட்டி வைத்தார். அங்குள்ள சிங்கமுக குழுமத்துக்கு காசு கொடுத்து வாரத்திற்கு 2 முறை நீரை மாற்ற சொன்னார். பிளானா தான் செஞ்சிருக்கீங்க, ஆனா கடைக்காரங்க தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க பிடிச்சிட்டு போன மிச்சம்தான் ஜனங்களுக்கு. செய்யட்டும், ஏதோ கிடைக்குது இல்ல, தண்ணிய கீழே கொட்டல, ஏதோ தயார் பண்ணி கொடுக்கறான்ல. அவர் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தார். பட்டணத்துக்கு ஒரு முறை போய் கடற்கரையில் உட்கார்ந்தபடி மக்கள் நீர் குடிப்பதை பார்த்தார். அவருக்குள் ஏதோ ஒரு தாகம் தணிந்தது. முகம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்தது. கடவுள் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. எதுக்கு சொல்லு? அவர் வாகன ஓட்டியிடம் கேட்டார். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இல்லடா, இந்த மாதிரி கொடுக்கறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஜனங்க உபயோகப்படுத்துறத பாக்குறதுக்கு எனக்கு கண்ணும் புத்தியும் கொடுத்தானே, அதான் முக்கியம். அதை பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ள என்னமோ பொங்குதே, அதான் முக்கியம். உள்ள பொங்குறது என்ன சொல்லுது தெரியுமாடா? தெரியலையே, சும்மா சொல்லுடா. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். போடா முட்டாள், என் சொத்து மொத்தமும் வித்துட போறேன். ஐயா, உனக்கு எங்கடா வலிக்குது? ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை, கேளு. எனக்கு படிப்பு கிடையாது, அதனால தான் வண்டி ஓட்டியா உங்ககிட்ட சேர்ந்தேன். எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்ட முடியும்? 8 வருஷமா உங்க கூட இருந்துட்டேன்யா. என்னையும் என் குடும்பத்தையும் கை தூக்கி விடுங்கய்யா. கை தூக்கி விடுறதுன்னா என்னடா? ஒரு நல்ல வீடு இல்ல, என் வீடு குடிசை வீடு. ஒரு வீடு வாங்கித்தாங்க. முடியாது. என்னையா டக்குன்னு சொல்றீங்க? வீடு நீயா வாங்கணும்டா, நான் வாங்கி தரக்கூடாது. உங்க இஷ்டம். வண்டி வாங்கி தரேன் ஐயா. 4 வண்டி வாங்கி தரேன். 2 பழசு, 2 புதுசு. அது 4 பக்கமும் ஓட்டி சாமத்தியமா பொழைச்சுக்க. தெய்வமே, அவன் அலறினான். நீ வேலையை விட்டுட்டு அந்த வண்டிகளை ஓட்டு, தொழில் பண்ணு. எனக்கு வாலிபமா ஒரு பையனை வண்டி ஓட்டுறதுக்கு அனுப்பு. இல்லைங்க, நான் ஓட்டுறேன். சாவர மட்டும் ஓட்டுவேன். யார் சாவர மட்டும்? ஐயா, அவன் தயங்கினான். நண்பர்களே, எத்தனை பேருக்கு இந்த முதியவரை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோட்ல மட்டும் இல்ல, அடுத்த எபிசோட்லயும் இவரை பத்தி தான். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ டிப்ஸுக்கு போயிடலாம். யாரையும் கெஞ்சாதீங்க. பாசத்துக்காக சுயமரியாதையை இழக்காதீங்க. நமக்கு என்னவோ அது நமக்கு கிடைக்கும். இந்த எபிசோட் எப்படி இருக்கு, டிப்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன கதை சொல்லலாம்னு கூட சஜஸ்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.